வெற்று பண்டிதர்கள் காமத்திலும் பணத்தாசையிலுமே மூழ்கிக் கிடக்கிறார்கள். கழுகுகள் மிக உயரத்தில் பறந்தாலும் அவைகளின் பார்வை கீழே இருக்கும் அழுகிய பிணங்களையே தேடுகிறது. அதுபோலவே ஆன்மீகத்தைப் பற்றிப் பேசும் சில பண்டிதர்களின் மனமும் உலகியல் ஆசைகளையே நாடுகிறது. ஆனால் தயை, பக்தி, வைராக்கியம் கொண்டவர்களே உண்மையான அறிவைப் பெற்றவர்கள். விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் புனிதமான நூலைப் படிக்கிறான், மற்றொருவன் திருட்டுக்கை எழுத்து போடுகிறான். ஆனால் விளக்கு எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோலவே பிரம்மம் அல்லது கடவுள் என்பவர் நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்டவர். உலகில் இன்பம், துன்பம், பாவம் என எல்லாம் உயிர்களுக்கே ஒழிய கடவுளை அவை தீண்டுவதில்லை. பாம்பின் உடலில் விஷமிருந்தாலும் அது பாம்பிற்கு ஒன்றும் செய்வதில்லை. கடித்தால் மற்றவர்க்குத்தான் பாதிப்பு. கடவுளைப் பற்றி யாராலும் முழுமையாகச் சொல்லிவிட முடியாது. வேதம், புராணம் என அனைத்தும் மனிதனின் வாயால் சொல்லப்பட்டு எச்சிலாக்கப்பட்டுவிட்டன. ஆனால் பிரம்மம் மட்டும் இன்று வரை யாராலும் விவரிக்கப்படாததால் அது எச்சிலாகவில்லை. பிரம்மத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது என்பதை உணர்ந்தவனே உண்மையான ஞானத்தை நோக்கிச் செல்கிறான். எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்குச் சென்றது. ஒரு சிறிய துகளைச் சாப்பிட்டதும் அதன் வயிறு நிறைந்துவிட்டது. மற்றொரு துகளை வாயில் கவ்விக்கொண்டு அடுத்த முறை வரும்போது இந்த சர்க்கரை குன்றையே தூக்கிச் செல்வேன் என்று நினைத்தது. சாதாரண மனிதர்களும் கடவுளைப் பற்றி இப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் கடவுள் என்பார் நம் வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாதவர். முன்னேறிச் செல்லுங்கள். விறகு வெட்டச் சென்றவன் முன்னேறிச் சென்றதால் சந்தனமரம், வெள்ளிச் சுரங்கம், தங்கச் சுரங்கம் என ஒவ்வொன்றாக கண்டான். அதுபோல ஆன்மீக பாதையில் ஓரிடத்தில் நின்று விடாமல் முன்னேறிக் கொண்டே இருந்தால் வைரத்தைப் போன்ற இறைவனை காண முடியும். என்னுடன் நீங்கள் இப்போது பேசுவது போலவே இறைவனுடன் உங்களால் பேச முடியும். சச்சிதானந்தத்தை அடைந்தால் சமாதி நிலை வாய்க்கிறது. அந்த நிலையில் கடமைகள் எல்லாம் தானாகவே கழன்று விடுகின்றன. நான் ஒரு பாடகரின் பெயரைச் சொல்லி அவரை தேடி கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அவரே நேரில் வந்துவிட்டால் அதன் பிறகும் அவரது பெயரைச் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தேனீ பூவின் மீது அமரும் வரைதான் ரீங்காரம் செய்யும். தேனை பருகத் தொடங்கியதும் மௌனமாகிவிடும். ஆனால் இறை காட்சி பெறும் வரை தியானம், பூஜை போன்ற கடமைகளை நாம் செய்தே ஆக வேண்டும். ஆணவமும் தற்பெருமையும் இருந்தால் இறைவனை அடைய முடியாது. ஒரு உயரமான குன்றின் மீது மழை நீர் தங்காது, அது வழிந்து கீழே ஓடிவிடும். அதுபோல அகந்தை கொண்டவர் மனதில் கடவுளின் கருணை தங்காது. நான் ஒரு கருவி என்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடமே கடவுளின் சக்தி தனிச்சிறப்புடன் வெளிப்படும். எல்லா மதங்களும் உண்மையானவையே. மாடியை அடைவதுதான் இலக்கு. நீங்கள் மரப்படிகள் வழியாக ஏறலாம், மூங்கில் ஏணி வழியாக ஏறலாம், அல்லது ஒரு கயிற்றை பிடித்து தாவியும் ஏறலாம். ஒவ்வொருவரும் தங்கள் கடிகாரம் மட்டுமே சரியான நேரத்தை காட்டுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் மன ஏக்கம் இருந்தால் போதும், நம்முள் இருக்கும் இறைவனே நம்மை சரியான பாதையில் வழிநடத்துவார். தந்தை தன் குழந்தைகளின் மழலைச் சொற்களையும் புரிந்து கொள்வது போல இறைவன் நம் இதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொள்கிறார். ஆரம்ப காலத்தில் ஆன்மீக சாதனைகள் செய்யும்போது சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். ஒரு படகோட்டி அலைகளையும் புயலையும் சந்திக்கும்போது எழுந்து நின்று துடுப்பை மிக கவனமாக கையாள வேண்டும். அந்த வளைவுகளை கடந்துவிட்டால் சாதகமான காற்று வீசத் தொடங்கும். அதன் பிறகு அவன் துடுப்பில் பெயருக்கு கை வைத்தபடி ஓய்வாக உட்கார்ந்து பாய்மரத்தை விரித்துவிடலாம். உலகியல் ஆசைகளை சமாளித்துவிட்டால் வாழ்வும் அதுபோலவே நிம்மதியாகும். கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. ஓர் ஊசியின் காது வழியாக ஒட்டகத்தையும் யானையையும் நுழைத்து வெளியே எடுக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டு. தியான வேளையில் நாம் இறைவனில் முழுமையாக ஒன்றிவிட வேண்டும். தண்ணீரின் மேல்மட்டத்தில் மிதந்தால் அடியிலுள்ள இரத்தினங்கள் கிடைக்காது. ஆழத்தில் மூழ்க வேண்டும். இதயத்தின் ஆழத்தில் காமம் முதலான முதலைகள் இருந்தாலும் விவேகம் மற்றும் வைராக்கியம் எனும் மஞ்சளை பூசிக்கொண்டால் அவை நம்மை தீண்டாது. இறைவனே உண்மை, மற்றவை அனைத்தும் நிலையற்றவை என்று உணர்வதே விவேகம். முதலில் உன் இதயக் கோவிலில் இறைவனை எழுந்தருளச் செய். பிறகு பேச்சு, பிரசங்கம் என எதை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். கோவிலை சுத்தம் செய்யாமல் வௌவால் புழுக்கைகள் மண்டியிருக்கும்போது தெய்வ விக்கிரகம் இல்லாமல் சங்கை மட்டும் ஊதுவதால் என்ன பயன்? மனத்தை தூய்மையாக்கினால் மட்டுமே இறைவன் அங்கே வந்து அமர்வான். பகவானது தரிசனம் கிடைத்த பிறகு
அவரிடமிருந்து ஆணை பெற்றால் மட்டுமே மக்களுக்கு போதிக்கத் தொடங்க வேண்டும். இரண்டொரு வார்த்தைகளை கற்றுக்கொண்டு லெக்சர் செய்யத் தொடங்குவது வீண். இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி இருந்தால் அவனது மனைவியும் காலப்போக்கில் இறைநெறியில் செல்வது சாத்தியம். பற்றற்ற வாழ்க்கையை நடத்துபவனுக்கு உலக வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லை. ஆரம்பத்தில் உருவ வழிபாடு மிக நல்லது. மண் சிலைகளை வெறும் மண்ணாக நினைக்காதே. அவை உணர்வு வடிவங்கள். உன்னை பெற்ற தாயையும் தியானம் செய்யலாம். அவளே குரு, அவளே பிரம்மரூபிணி. பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கும் ரத்தினங்களை எடுக்க வேண்டுமானால் சாவியைக் கொண்டு வந்து கதவை திறக்க வேண்டும். அதுபோல வெறுமனே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் சாதனைகள் செய்தால்தான் இறைவனை உணர முடியும். கடவுள் 2 முறை சிரிக்கிறார். உன் மகனை குணப்படுத்தி விடுவேன் என்று வைத்தியன் சொல்லும்போது கடவுள் சிரிக்கிறார். இது என்னுடைய பக்கம், அது உன்னுடைய பக்கம் என்று சகோதரர்கள் நிலத்தை பிரிக்கும்போது இந்த உலகமே என்னுடையது, இவர்கள் என்ன பிரிக்கிறார்கள் என்று நினைத்து கடவுள் சிரிக்கிறார். இறைவனிடம் பக்தி ஏற்பட்டுவிட்டால் சடங்குகளுக்கு வேலையில்லை. காற்று இல்லாதபோது விசிறி தேவை. தென்றல் வீசத் தொடங்கியதும் விசிறியை தூக்கி எறிந்து விடுவோம். அதுபோல இறைவனின் அன்பு கிடைத்துவிட்டால் பூஜை புனஸ்காரங்கள் தானாக குறைந்துவிடும். பற்றின்றி பணி செய்வதால் மனம் தூய்மையாகும். அப்போது இறைவனை நேரில் காண முடியும். தராசின் ஒரு தட்டில் எடை கூடினால் முட்கள் நேர்கோட்டில் நிற்காது. தராசின் கீழ் முள்ளை மனம் என்றும் மேல் முள்ளை கடவுள் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். கீழ்முள் மேல் முள்ளுடன் நேர்கோட்டில் ஒன்றுபட்டு நிற்பதுதான் யோகம். உலகியல் ஆசை எனும் காற்று வீசினால் மனம் எனும் தீபம் அலைபாயும். அந்த தீபம் அசையாமல் இறைவனிடம் நிலைத்திருப்பதே சரியான யோக நிலை. பணத்தால் இறைவனுக்கு சேவை நிகழுமானால் அந்த பணத்தை சம்பாதிப்பதில் தப்பில்லை. ஆனால் பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கக்கூடாது. குடும்பக் கடமைகளை எவ்வளவு காலம் செய்ய வேண்டும்? பிள்ளைகள் சொந்தக்காலில் நிற்கும் வரைதான். குஞ்சுகள் தாங்களாகவே இரையை கொத்தித் தின்ன கற்றுக்கொண்டால் தாய்ப்பறவை அவற்றை விரட்டிவிடும். இறைவனை நோக்கி நீங்கள் செல்லச் செல்ல அவர் உங்கள் கடமைகளை தானாகவே குறைத்து விடுவார். இறைநெறியில் செல்பவர்களை 4 தரமாக பிரிக்கலாம். பாதையில் அடியெடுத்து வைத்திருப்பவன் பிரவர்த்தகன், சாதனைகளைச் செய்பவன் சாதகன், இறைவனை உணர்ந்தவன் சித்தன், அவரோடு நெருங்கிய உறவு கொண்டவன் சித்தரில் சித்தன். இருட்டறையில் எஜமானனை தேடுபவன் ஒவ்வொரு பொருளாகத் தொட்டு இதுவல்ல இதுவல்ல என்று ஒதுக்கி இறுதியில் எஜமானனின் உடலைத் தொட்டு உணர்வது போலத்தான் சித்தனின் நிலையும். இறைவனை அடைய 5 விதமான பாவனைகள் உள்ளன. ரிஷிகளைப் போல அமைதியாக இருப்பது சாந்தம், அனுமனைப் போல தொண்டு செய்வது தாஸ்யம், குசேலரைப் போல தோழமையுடன் இருப்பது சக்கியம், யசோதையைப் போல குழந்தையாக பாவித்து அன்பு செய்வது வாத்சல்யம், ராதையைப் போல முழுமையாக காதலிப்பது மதுரம். இந்த பாவனைகளில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த ஊனக் கண்களால் கடவுளை காண முடியாது. சாதனைகள் செய்து செய்து ஒரு பிரேமை உடல் உண்டாக வேண்டும். அந்த தெய்வீக கண்கள் உண்டானால் மட்டுமே அவரை காணலாம். ஒருவருக்கு காமாலை நோய் வந்தால் காண்பவை எல்லாம் மஞ்சளாகத் தெரிவது போல இறைக்காதல் வந்துவிட்டால் எங்கும் இறைமயமாகவே தோன்றும். தீபத்தின் சுடரை உற்று பார்த்தால் நாம் பார்க்கும் இடமெல்லாம் அந்தச் சுடரே தெரிவது போல எப்போதும் அவரை நினைத்தால் எங்கும் அவரை காணலாம். இறைவனை சிந்தித்தாலோ ஆன்மீக பாதையில் சென்றாலோ மூளை குழம்பிவிடும் என்று நினைக்க வேண்டாம். அவர் அமுதக்கடல். அதில் மூழ்கினால் மரணமிலா பெருநிலையே கிடைக்கும். தந்தை தன் குழந்தையின் கையை பிடித்து கொண்டால் அந்த குழந்தைக்கு வீழும் பயமில்லை. அதுபோல நாம் இறைவனிடம் சரணடைந்தால் நம் சந்தேகங்களை விலக்கி அவரே நம்மை காப்பார். சக்தியே உலகின் மூல ஆதாரம். அவளே மகா மாயை. அவள் கதவை திறந்துவிட்டால்தான் நாம் இறைவனை அடைய முடியும். பெண்களை சக்தியின் வடிவமாகவே கருத வேண்டும். திருமணத்தின் போது மணமகன் கையில் கத்தி அல்லது பாக்கு வெட்டி வைத்திருப்பது அந்த சக்தியின் உதவியுடன் மாயை எனும் மோகத்தை வெட்டி வீழ்த்துவான் என்பதன் அடையாளமே. இறைவனை அடைந்துவிட்டால் புற உலகின் வசீகரங்கள் அனைத்தும் மறந்துவிடும். ராமனையே நினைத்துக் கொண்டிருக்கும் அனுமனிடம் இன்று என்ன திதி என்று கேட்டால் எனக்கு நாள் கிழமை எதுவும் தெரியாது என்பார். அதுபோல
இறைவனின் இன்பத்தில் மூழ்கியவனுக்கு கணக்கு வழக்குகள் தேவையில்லை. அவன் அவரோடு மட்டுமே ஒன்றிப் போவான். ஞானி என்பவர் இதுவல்ல இதுவல்ல என்று ஒவ்வொன்றையும் ஒதுக்கி பிரம்மத்தை தேடுகிறான். அது மாடிக்குச் செல்லும் படிகள் போன்றது. ஆனால் விஞ்ஞானியோ மாடியை அடைந்த பிறகு எந்த பொருட்களால் மாடி கட்டப்பட்டதோ அதே பொருட்களால்தான் படிகளும் கட்டப்பட்டுள்ளன என்பதை உணர்கிறான். அதாவது பிரம்மமே உலகமாகவும் உயிர்களாகவும் ஆகியிருப்பதை அவன் காண்கிறான். கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். எறும்பிலும் அவர் இருக்கிறார். ஆனால் அவனது சக்தியின் வெளிப்பாட்டில் வித்தியாசமுண்டு. ஒருவன் 10 பேரை அடித்து வீழ்த்துகிறான், மற்றொருவன் பயந்து ஓடுகிறான் என்றால் அங்கு சக்தியின் அளவு மாறுபடுகிறது. எங்கு விசேஷமான சக்தி வெளிப்படுகிறதோ அங்கு இறைவன் அதிகம் பிரகாசிக்கிறான் என்று பொருள். வெறும் புத்தக படிப்பினால் எந்த பயனுமில்லை. கீதையை தொடர்ந்து சொல்லிப் பாருங்கள். கீதா கீதா என்பது தியாகி தியாகி என்று முடியும். அதாவது எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு கடவுளை அடை என்பதே அதன் சாரம். அர்ஜுனனின் தேரை நினைத்து அழும் பக்தன் வெறும் ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்யும் பண்டிதனை விட உயர்ந்தவன். என் வீடு என் செல்வம் என்று நினைப்பது அஞ்ஞானம். இறைவா எல்லாம் உன்னுடையது என்று நினைப்பதே ஞானம். நாம் ஒரு தோட்டக்காரமை போன்றவர்கள். எஜமானன் இருக்கும் வரை இது என் தோட்டம் என்று சொல்லலாம். ஆனால் வேலையை விட்டு போகும்போது ஒரு தகர டப்பாவை கூட எடுத்துச் செல்ல முடியாது. மரணத்தை நினைவில் கொள்பவன் பற்றற்று வாழ கற்பான்.